ஹலோ எவ்ரிவன், எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான மூலிகை ஓர் இதழ் தாமரை. இந்த ஓர் இதழ் தாமரையில் ஏன் இந்த மாதிரி பேர் சொல்லி அழைக்கிறாங்கன்னா, இதோட பூ வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரே இதழ் கொண்ட தாமரை வடிவத்தில் இருக்கும். சரிங்களா? அதனால் ஓர் இதழ் தாமரை என்று பெயர். இந்த ஓர் இதழ் தாமரையோட தாவரவியல் பேர் வந்து ஹைபந்தஸ் என்னஸ்போமஸ், சான்ஸ்கிரிட் நேம். சரிங்களா? அதாவது ஆயுர்வேத பெயர் வந்து பார்த்திங்கன்னா ரத்ன புஷ்பம். இது மாதிரி வேறு சில பெயர்கள் உண்டு. சரிங்களா? ஸ்பேடு ஃப்ளவர் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. இன்றைய மக்கள் சந்திக்கக்கூடிய மலட்டுத்தன்மை பிரச்சனை, சரிங்களா, இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வந்து அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும். அந்த பல்வேறு காரணங்களில் முக்கியமாக மெடிக்கல் டெர்மினாலஜியில் என்ன வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னா ஓலிகோஸ்பெர்மியா. ஓலிகோஸ்பெர்மியான்றது ஒன்றுமே இல்லைங்க. ஸோ ஒரு மனித ஆண், அதாவது ஒரு ஆணோட விந்துவில், அதாவது 1 மில்லிலிட்டர் விந்துவில் 15 மில்லியன்களுக்கு மேலே தான், அதிகமாக தான் அந்த விந்தணுக்கள் இருக்க வேண்டும். ஸோ அது எண்ணிக்கை குறைவாக இருந்துச்சு, அந்த விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிற அந்த குறைபாடை தான் வந்து, நோயெலாம் கிடையாது, அந்த குறைபாடை தான் வந்து பார்த்திங்கன்னா ஓலிகோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஓலிகோஸ்பெர்மியா ப்ராப்ளம் உள்ளவங்க இதை பயன்படுத்தலாம். விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தவும் தரத்தை உயர்த்தவும் இது வந்து ஒரு அற்புதமான மூலிகை. அடுத்தபடியாக கேலாக்டோகோக் அப்படின்னு சொல்கிறாங்க மெடிக்கல் டெர்மினாலஜியில். லாக்டோனாலே ஞாபகம் வச்சுக்கலாம், பால் சம்பந்தமான பால் பொருட்கள். சரிங்களா? லாக்டிக் அமிலம் இருக்குல்லே, அதனால் கேலாக்டோகோக்னா இது என்ன சொல்கிறேன்னா, பெண்களோட பால் சுரப்பை அதிகப்படுத்தும். அடுத்தது வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனை, கருப்பை பிரச்சனை. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான பங்கு இருக்குது இந்த மூலிகையோட. பெண்களுக்கு பிரசவத்திற்கு பின்னால் ஏற்படக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்ற இந்த மூலிகை வந்து சிறப்பாக பயன்படும். சரிங்களா? நரம்பு தளர்ச்சி, வேறு சில விஷயங்களுக்கும் இந்த மூலிகை வந்து ஒரு அற்புதமான மூலிகை. ஸோ எல்லோரும் பயன்படுத்தி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். சரிங்களா? அந்த குழந்தைமை பிரச்சனை இல்லாமல். ஸோ வள்ளுவர் சொன்ன மாதிரி யாழ் இனிது குழல் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதார். என்னதான் யாழ் இசை எனக்கு பிடிக்கும், குழல் இசை பிடிச்சாலும் தன் மழலை சொல், தன்னோட குழந்தை மழலை சத்தம் அந்த வீட்டில் ஒலிக்கலை அப்படின்னு சொல்லி எண்ணற்ற பேர் இருப்பாங்க. ஸோ அந்த பிரச்சனையை தீர்றதுக்கு இதை தகுந்த ஆயுர்வேத மருத்துவரோ இல்லை சித்த மருத்துவரோ ஆங்கில மருத்துவம் எதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவங்களோட ஆலோசனைகளும் நீங்கள் தயவு செய்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? எந்த ஒரு பக்க விளைவில். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.